பரபரப்பான இன்றைய உலகில் நாம் அன்றாடம் தவறாமல் செய்வது சாமிகளை வழிபடுவது. நம்மில் சிலர் தினமும் கோவிலுக்கு செல்ல முடியாவிடினும் நமது வீட்டிலேயே பூஜை அறையில் சாமியை தினமும் வழிபடுவதுண்டு. அவ்வாறு சாமியை வழிபடுவது நமக்கு தேவையானதை வேண்டுவதற்காக மட்டுமல்ல, இது நாள் வரையில் நமக்கு வாழ்வில் சிறந்ததை வழங்கி அதை பாதுகாத்ததற்காக சாமிக்கு நன்றி சொல்லும் விதமாக தினமும் வழிபாடு செய்கிறோம். அப்படிப்பட்ட சாமிகளையும் வழிபாட்டு முறைகளையும் காட்சிப்படுத்தும் நிகழ்ச்சி தான் இது. மக்கள் வணக்கம், இது மண்ணின் சாமிகள். இன்றைய மண்ணின் சாமிகள் நிகழ்ச்சிக்காக சென்னை சேலையூரில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ பத்ரகாளி அம்மன் கோவிலுக்கு தான் வந்திருக்கோம். வாங்க பத்ரகாளி அம்மனை தரிசிச்சுட்டு கோவிலோட வரலாறு பற்றியும் சிறப்புகள் பற்றியும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அருள்மிகு ஸ்ரீ பத்ரகாளி அம்மனுக்கு அபிஷேகமும் ஆராதனையும் நடக்க இருக்கு. வாங்க அதை பார்த்துட்டு வந்துடலாம்.
அங்கைய கண்ணி அருவாகி உருவாகி அகத்தில் கெழும் பொருளாகி திருவென்றதி தமிழில் தெள்ள முத செல்லியே உள்வாய் அங்கைய கண்ணியே என் அன்னையே உள்வாய் அங்கைய கண்ணியே தன்மையறம் தாழாமை தக்கோரும் தவநெறியும் தன்மை அறம் தாழாமை தக்கோரும் தவநெறியும் தாயன்பு நல் ஒழுக்கம் தன்னலம் இல்லா செயலும் தன்மை அறம் தாழாமை தக்கோரும் தவநெறியும் தாயன்பு நல் ஒழுக்கம் தன்னலம் இல்லா செயலும் உண்மை உயர் குணங்கள் எல்லாம் உள்ளமதிலே திகழ உண்மை உயர் குணங்கள் எல்லாம் உள்ளமதிலே திகழ. அருள்மிகு ஸ்ரீ பத்ரகாளி அம்மன் திருக்கோவிலுக்கு அன்றாடம் வரக்கூடிய பக்தர்கள் இந்த கோவிலுக்கு வந்து வழிபாடு செய்வதன் மூலமா அவங்க வாழ்க்கையில நடக்கக்கூடிய அற்புதங்கள் பற்றி நம்ம கூட பகிர்ந்துக்க இருக்காங்க. வாங்க அதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். என் பேர் சித்ரா. இது வந்து ஸ்ரீ பத்ரகாளி அம்மன் கோயில். நாங்கள் வச்சு நடத்துகிற கோயில் தான். அந்த கோயில் மனசில் என்ன நினச்சி நம்ம காரியம் செய்கிறோமோ அது அந்த அம்மா நிறைவேற்றி கொடுப்பாங்க. எல்லாமே பண்ணுவாங்க. அவங்கள நினச்சி வந்து நம்ம நினச்சி வந்தால் கண்டிப்பாக நம்ம நினச்சது நடக்கும். என் பையனும் திருந்தாமல் ரொம்ப என் பையன் இதாக இருந்தான். நான் நினச்சி அவனை ரொம்ப அழுது மனசு கஷ்டப்பட்டு நான் எல்லாம் சாமிக்கு வந்து எல்லாமே பண்ணுவோம். வந்து சேவை செய்கிற மாதிரி செய்வேன். பணம் காசு இல்லைனாலும் கூட வந்து பணிவடை செய்வேன். பணிவடை செஞ்சுட்டு போவேன். ஆனால் அந்த அம்மா எனக்கு அதே போல் திருப்தியாக என் பையனை திருத்தி ஒரு நல்ல வழியில் கொடுத்துருக்காங்க. என் பேர் சித்ரா. நாங்கள் ஃபஸ்ட்டு மயிலாப்பூரில் இருந்தோம். அதுக்கப்புறம் இங்கே வந்து 30 வருஷமாக ஆகுது. அப்போது சின்னதாக இருந்தது கோவில். எது நான் வேண்டின்னு வந்தா ஒரு குழந்தை இல்லைன்னா கூட போன வருஷம் அது 3 வருஷம் வேண்டின்னு வந்தாங்க குழந்தை வேணும்ன்ட்டு. கீழே விழுந்த பூ அவங்கக்கிட்ட கொடுத்தோம். அவங்களுக்கு குழந்தை பிறந்திருக்கு, பெண் குழந்தை பிறந்திருக்கு, ஒருத்தருக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்கு. நம்ம நினச்சதெல்லாம் அவங்களுக்கு வெற்றிகரமாக வரும். நானும் ஒன்று நினச்சிருக்கேன், எனக்கு பூ வியாபாரம் பண்ணணுன்ட்டு. எனக்கும் வியாபாரம் இருக்குது. என் பிள்ளைக்கு கல்யாணம் வேண்டிக்கினேன், அதுவும் நல்லபடியாக அந்த அம்மா முடிச்சு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த சின்ன பிள்ளைக்கு வச்சுருக்கேன் கல்யாணம்ன்ட்டு. அந்த அம்மா தான் கை கூடி எனக்கு வரணும். என் பேர் வந்து அலமேலுங்க. இந்த அம்மா பேர் வந்து பத்ரகாளி. இந்த கோயிலுக்கு வரவங்க யாரும் எந்த குறையும் இல்லாமல் தான் போகிறாங்க, நான் பார்த்த வரைக்கும். அதனால எல்லாருக்கும் எது வேண்டி வந்தாலும் இங்கே சுபிக்ஷமாக கிடைக்கும். அதனால் இந்த கோயில் நான் வரும்போது இங்கே நான் வந்து 2 வருஷம் ஆகுது. இந்த 2 வருஷத்தில் வந்து இந்த கோயில் வந்து ஒரு சின்ன கோயிலாக தான் இருந்துச்சு. இப்போ இதை நல்லா புதுப்பிச்சு நல்லா இது பண்ணி எல்லாருடைய கைங்கரியமும் இதில் இருக்குது. அப்போது அப்படி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா எனக்கும் வந்து நல்ல தொழிலை கொடுத்து நல்லபடியாக தான் நான் இருக்கேன். இது வந்தாக்கா இந்த அடியை மெரிச்சிட்டு தான் நான் உள்ளே போவேன். அப்படி உள்ளே போகும்போது எனக்கு நல்லது தான் நடந்துருக்குது. அதே மாதிரி இங்கே எல்லாருமே நல்லது தான் நடக்குது. அது மட்டும் இல்லாமல் இங்கே குழந்தைங்கள்லாம் வந்து உடம்பு சரியில்லாத வந்தாங்கன்னா எல்லாருக்கும் நல்லா இருக்குது. கல்யாணம் ஆகலன்னு சொல்லி வேண்டி வந்தாங்கன்னா அது உடனே கை கொடுக்கும். இதெல்லாம் நான் கண் கூட பார்த்துருக்கேன். நானும் அது மாதிரி ஒரு கோரிக்கை இப்போ வச்சுருக்கேன். இப்போ வச்சுட்டு இந்த பூஜை பண்ணுறேன் நான். என் பேர் கல்பனா, எங்கள் வீட்டுக்கார் பேர் சுரேஷ். இந்த பத்திரகாளி அம்மனும் சுடலை மாடன் சித்தர் பீடம்னு சொல்லி நாங்கள் அமைச்சிருக்கோம். இது 30 வருஷமாக இங்கே வந்து பூஜை பண்ணிட்டு நடத்திக்கிட்டு இருக்கிறோம். ரொம்ப விசேஷமாக இருக்கும். இங்கே வந்த எல்லா பக்தர்களுக்கு வந்து குழந்தைகளுக்கு உடம்பு முடியாமல் வருவாங்க, அவங்கள மந்திரிச்சு தாய்த்து போடுவோம். அப்புறம் என்ன குழந்தை இல்லாமல் நிறைய பேர் வருவாங்க, அவங்களுக்கு
நம்ம அள்ளி கொடுப்பாங்க அவங்களுக்கு. மறு வருஷமே அவங்க கர்ப்பம் தெரிச்சு குழந்தையோடு வருவாங்க. யார் எந்த பிரச்சனைகளோட ஒரு செய்வின கோளாறோ ஒரு பில்லி சூனி எந்த ஒரு எவ்வளோட வந்தாலும் கூட சரி அவங்களாம் சரி பண்ணி அம்மா அனுப்புவாங்க. அதனால் ரொம்ப விசேஷமானவங்க இவங்க. இந்த இடத்துக்கு வந்து குறையோடு வந்தவங்க இருக்கிறாங்க, ஆனால் வந்து நிறைஞ்ச மனசோடு தான் போயிருக்காங்க. சரிங்களா? அம்மா எல்லாத்துக்கும் அள்ளி கொடுக்குறா, எந்த குறையும் இல்லை. அந்த மாதிரி ஊர் மக்களுக்கு எந்த ஒரு பிரச்சனை இல்லை இருந்தாலும் அம்மா இறங்கி வந்து அவங்களுக்கு செய்கிறாங்க. ஆன்மீக அன்பர்களுக்கும் சிவனடியார்களுக்கும் எனது பணிவான வணக்கங்கள். அருள்மிகு ஸ்ரீ பத்ரகாளி சுடலைமாடன் சித்தர் பீடத்தின் சார்பில் முதலில் இந்த நிகழ்ச்சியை வழங்கும் மக்கள் தொலைக்காட்சிக்கு எனது மனமான நன்றியை காணிக்கையாக்குகிறேன். கருணாசாகரம் சாந்தம் அருணாச்சலவாசினம் ஸ்ரீ சேஷாத்ரி குரும்மந்தே பிரம்மே பூதம் தபோனிது என்ற வாக்கியத்திற்கு சொந்தக்காரராகிய மகான் சேஷாத்ரி சுவாமிகளின் பொற்பாதங்களை வணங்கி அருள்மிகு பத்ரகாளி அம்மனின் ஸ்தல புராணத்தை தங்களிடம் எடுத்துரைக்கிறேன். சுமார் 30 ஆண்டுகளுக்கு முன்பாக சிவகாமி அம்மையார் இந்த ஆலயத்தை தோற்றுவித்தார்கள். குழந்தை பேரற்ற ஒரு தம்பதிக்கு குழந்தை பேரை தனது வாக்கு சித்தியின் மூலம் அருளி அந்த வாக்கின் விளைவாக பிறந்த குழந்தை இந்த ஆலயத்திற்கு எடுத்து வரப்பட்டு அந்த பெற்றோர்கள் காணிக்கையாக வாங்கி கொடுத்த பத்ரகாளி அம்மன் சிலையை இங்கே பிரதிஷ்டை செய்து கடந்த 30 ஆண்டுகளாக பூஜை செய்து வருகிறார்கள். கடந்த 2ஆம் தேதி 3வது முறையாக இந்த ஆலயம் குடமுழக்கை சந்தித்திருக்கிறது. அப்பேற்பட்ட அற்புதத்தை செய்த அம்மையார் சிவகாமி அவர்கள் இந்த ஆலயத்தை 1995ஆம் ஆண்டு தோற்றுவித்தார்கள். அவர்களுக்கு உற்ற துணையாக இருந்த ஐயா சுடலைமாடன் அவர்கள் அம்மையாரின் இறுதி காலம் வரை உடனிருந்து ஆன்மீக பணிகளை செய்து கொடுத்தார். இந்த ஒப்பற்ற தம்பதிகள் மறைவிற்கு பிறகு அவர்களது தவ புதல்வனாகிய ஐயா சுரேஷ் அவர்களும் அவர்களது அருமை மனைவியாகிய திருமதி கல்பனா அவர்களும் இன்று வரை இந்த ஆலயத்தை திறம்பட நடத்தி இந்த எம்ஜிஆர் நகர் மக்களுக்கு பல்வேறு அற்புதங்களையும் ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களையும் கற்றுக் கொடுத்து வருகிறார்கள். மிகவும் எளிமையான மக்கள் வாழக்கூடிய இந்த பகுதியிலே அம்பாள் வீட்டிலிருந்து அனைவருக்கும் அருள்பாலித்து கொண்டிருக்கிறார். தமிழ்நாட்டில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு ஆலயமாக இந்த ஆலயம் திகழ்கிறது. ஆறுமுகமங்கலத்தில் எப்படி ஆலயத்தில் வழிபாடுகள் நடக்கிறதோ அதே போன்று நமது ஆலயத்திலும் சுடலைமாடன் சிவனடைந்த பெருமாள் அருள்மிகு பேச்சியம்மன் வழிபாடும் நடக்கிறது. குருநாதர் மகான் சேஷாத்ரி சுவாமிகள் திருவண்ணாமலையில் வாழ்ந்து பல்வேறு அற்புதங்களை புரிந்த மகானின் வழிகாட்டுதல் படி இந்த ஆலயத்தில் குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு பல்வேறு நபர்களுக்கு இங்கு வந்த பிறகு குழந்தை பிறந்திருக்கிறது. நோய்களை தீர்க்கக்கூடிய நாளாக அமாவாசை இங்கே சிறப்பு நாளாக அமைகிறது. எப்பேற்பட்ட நோயாக இருந்தாலும் நாம் நோயை வரிசைப்படுத்த விரும்பவில்லை. எப்பேற்பட்ட நோயாக இருந்தாலும் மருத்துவத்தால் கைவிடப்பட்ட நோயாளி கூட அமாவாசை தினத்திலே இங்கே பூஜையில் கலந்து கொண்டு இங்கே வழங்கக்கூடிய தீர்த்த பிரசாதத்தையும் அருள் மருந்து என்று ஒன்று வழங்குவார்கள். அந்த மருந்தையும் உட்கொள்ளும் பொழுது எப்பேற்பட்ட கொடிய நோயிலிருந்தும் விடுபட்ட பல்வேறு சாட்சியங்கள் இங்கே இருக்கின்றன. எனவே இந்த நிகழ்ச்சியை கணுறக்கூடிய ஆன்மீக அன்பர்கள் ஒரு முறையேனும் இந்த ஆலயத்திற்கு வருகை தந்து அருள்மிகு பத்ரகாளி சுடலைமாடன் சிவனடைந்த பெருமாள் பேச்சியம்மன் மகான் சேஷாத்ரி சுவாமிகளின் அருளாசி பெற வேண்டும் என்று உங்களை எல்லாம் இருகரம் கூப்பி வருக வருக என்று வரவேற்கிறேன். இந்த வாய்ப்பை வழங்கிய மக்கள் தொலைக்காட்சிக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஓம் நம சிவாய சிவாய நமக. நாம இருக்கக்கூடிய இந்த கோயில் 30 வருடங்களுக்கு முன்னாடி அரச மரத்தடியில் சூளம் நட்டு வச்சு வழிபட தொடங்கியது. அதன் பிறகு வேம்படி சுடலைமாடன், பேச்சியம்மன், முண்டன் போன்ற தெய்வங்களோடு வெகு விமர்சையா வழிபடப்பட்டு வருகிறது. இந்த கோவிலுடைய தலை விருட்சமா அரச மரம் இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த கோவிலில் திருஷ்டி நீங்குவதற்காக ஊமத்தங்காய் படைத்து கொடுக்கப்படுகிறது. அந்த ஊமத்தங்காயை வீட்டு வாசலில் கட்டுவதன் மூலமா எந்தவித திருஷ்டியா இருந்தாலும் நீங்கிடும்னு பக்தர்களால நம்பப்படுகிறது. அருள்மிகு ஸ்ரீ பத்ரகாளி அம்மன் திருக்கோவிலின் அர்ச்சகர் அவர்கள் கோவிலின் சிறப்பு பற்றியும் வரலாறு பற்றியும் விளக்கமா எடுத்து சொல்றாரு. வாங்க அது என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அனைவருக்கும் வணக்கம். இங்கே தாம்பரம் அருகில் உள்ள சேலையூர் பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய எம்ஜிஆர் நகர் பத்ரகாளி அம்மன் ஆலயத்தில் இருந்து தான் பேசுகிறோம். என்னுடைய பேர் ஸ்ரீதர்.
நாங்கள் வந்து பத்ரகாளி அம்மனுடைய சக்தி அடிமைன்னு சொல்லலாம். என்னுடைய அனுபவம் பார்த்தீங்கன்னா, அம்பாள் வந்து என்னை இங்கே கொண்டு வந்து சேர்த்துருக்கான்னா அது ஒரு கதை இருக்குது. இந்த இடத்துல வீற்றிருக்கக்கூடிய பத்ரகாளி அம்மன் தென் மாவட்டத்தில் தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரில் உள்ள ஆறுமுகநேரியில் உள்ள பிடிமன்லேருந்து இங்கே எடுத்து வர வைத்து சிவகாமி அம்மையாரால் கொண்டு வந்து இந்த ஆலயம் இங்கே நிறுவப்பட்டிருக்கு. இந்த ஆலயத்தில் வேம்படி சுடலைமாடன் ஆறுமுக மங்கலத்தில் இருந்து பிடிமன் எடுக்க வரப்பட்டு சுடலைமாடன் சித்திரப்படத்தில் ஐகோர்ட்டு மகாராஜாவும் பேச்சியம்மனும் சின்ன முதலாளின்னு சொல்லக்கூடிய சிவானந்த பெருமாளும் இங்கே வீட்டிருக்காங்க. முண்டசாமியும் இங்கே இருக்காங்க. எப்படி ஹைகோர்ட்டு மகாராஜா அங்கே இருந்து வந்தாருன்னா, சிவகாமி அம்மையாருக்கு ஒரு குலதெய்வமாக பத்ரகாளி அம்மனும் ஹைகோர்ட்டு மகாராஜாவும் தூத்துக்குடி மாவட்டத்தில் இருந்தாங்க. அவங்க ஒரு 50 வருஷ காலத்துக்கு முன்னாடி சென்னையில் இந்த எம்ஜிஆர் நகரில் கணவன் மனைவியாக குடிபுகுந்து இந்த இடத்துல மக்களுக்கு நல்ல காரியங்கள்லாம் செஞ்சு கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்போ அருள் பாலித்த பத்ரகாளி அம்மன் இந்த ஊர் எல்லையில் வந்து நான் உட்காரணும், எனக்கு ஒரு ஆலயத்தை ஏற்படுத்துன்னு சொல்லி சொன்னாங்க. அவங்க பக்கத்தில் இருக்க அரச மரத்தில் ஒரு சூளத்தை பதிச்சு அதை வழிபட்டு வந்தாங்க. வழிபட்டு வந்து மக்களுக்கு எல்லாருக்குமே அறம் வளர்த்து அன்னதானங்கள் செஞ்சு எல்லோருக்கும் அருள்வாக்கு சொல்லி நிறைய பேருக்கு காரியங்கள் சாதிச்சு கொடுத்தோடனே அதில் ஒரு நபருக்கு குழந்தை வரம் பெற்று அவங்க அம்பாளுக்கு இந்த 32 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த சிலையை இங்கே பிரதிஷ்டை செஞ்சாங்க. அப்போ கட்டப்பட்ட ஆலயம் இன்று வளர்ச்சி அடைஞ்சு இந்த கடந்த மாதம் ஒரு வாரத்துக்கு முன்பு இங்கு கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இந்த கும்பாபிஷேகம் முடிந்த பின்பு மண்டல பூஜையானது இப்போ நடைபெற்று கொண்டிருக்கிறது. வருகின்ற 16-17 அதாவது ஜூலை 16-17 2026 அன்று 2 நாட்களும் தென் மாவட்டத்தில் எப்படி அந்த பத்ரகாளி அம்மனுக்கும் சுடலைமாடனுக்கும் கொடை விழா நடைபெறுமோ அத்தகைய கொடை விழா இங்கு நடைபெற உள்ளது. 32 ஆண்டுகளாக பூக்குழி மற்றும் சாம கொடை விழா இங்கே பால்குடம் அனைத்தும் நடைபெற்று வருகிறது. இது வருகின்ற 16-17 அன்று நடைபெற இருக்கிறது. பக்த கோடி மக்கள் அனைவரும் வந்து கலந்து கொள்ளலாம். இங்கு தாயார் வந்து ஐஸ்வர்ய காளியாக இடது கையில் ஐஸ்வர்யத்தை வழங்கிக்கிட்டு இருக்காங்க. நான் வந்து இந்த ஆலயத்துக்கு வந்த கதையை நான் சொல்லிடுறேன். நான் கொரோனா காலத்தில் 2021 ரொம்ப உடல்நல பாதிக்கப்பட்டு உயிரே போயிடும்னு சொல்லிட்டாங்க. அப்போது எனக்கு இந்த அம்பாள் வந்து பக்கத்தில் இருந்தாங்க. எனக்கு பத்ரகாளி அம்மன் சுடலைமாடம் இங்கே இருக்கிறது தெரியாது. ஆனால் அதுக்கு முன்னாடியே அவங்கள என்ன குலதெய்வமானவங்களை வழிபட்டுக்கிட்டு இருந்தேன். இந்த ஆலயத்து பக்கத்தில் இருக்க ஒரு தனியார் நிறுவனத்தில் பணிபுரிச்சிட்டு வந்தேன். அப்போ இந்த அம்மாவை பல சங்கடங்கள், பல பிரச்சனைகள், பல கடன் இருந்துச்சு. கிட்டத்தட்ட 15-20 லட்ச ரூபா கடனில் இருந்தேன். இங்கே வந்து இந்த அம்பாள்கிட்ட பிரார்த்தனை வச்சேன். பிரார்த்தனை வச்சதுக்கப்புறம் எனக்கு திருமணம் இல்லாமல் திருமண வாழ்க்கை இல்லாமல் இருந்தேன். 36 வயசில் எனக்கு ஒரு நல்ல ஒரு மனைவியோட வாழ்க்கை கிடச்சிது. அதனை தொடர்ந்து எனக்கு ஒரு கார் வாங்கினேன். சொந்த வீடு இப்போ வாங்கியிருக்கேன். இந்த அம்பாள் கோயில் பக்கத்திலே ஒரு வீடு வாங்கியிருக்கேன். இன்றைக்கி இந்த அம்பாளுக்கு பணியோட செஞ்சிட்ருக்கேன்னா இன்றைக்கி நான் நிம்மதியாக பரிபூர்ண கடாட்சியத்தோடு இருக்கேன் இந்த அம்பாளோட அருளால். இதே போல் நீங்கள் எல்லாருமே கிடைக்கணும், எல்லா மக்களுக்கும் நடக்கணுன்றது மட்டும்தான் எங்களுடைய பிரார்த்தம். நீங்கள் ஆலயத்துக்கு எல்லா மக்களும் வாங்க. உங்களுடைய பிரார்த்தத்துக்கு எல்லா காரியங்களுக்கும் இங்கே எலுமிச்சை பழம், தேங்காய் எல்லாமே சுற்றி க்ளீன் பண்ணி தரப்படும். ஏவல் பில்லி சூனியங்கள் எத்தனாலும் அகற்றப்படும். இங்கே அதுக்குரிய ஆட்கள் இருக்காங்க. காசு பணம் நீங்கள் வந்து எதிர்பார்ப்புகள் முதல்ல கிடையாது. அம்பாளை வழிபடணும், உங்கள் பிரச்சனை தீரணுன்றது தான் நம்ம ஆலயத்துடைய நோக்கமே. நீங்கள் காசு கொடுங்க, அதை கொடுங்க, இது கொடுங்க, இதுவும் கேட்குறது கிடையாது. நீங்கள் வந்து விருப்பப்பட்டு செய்கிறது அந்த காரியத்துக்குரிய பூஜைக்கார சாமான்கள் நீங்களே வாங்கி கொடுத்தா போதும். நம்ம ஆலயத்தில் வந்து நீங்கள் இங்கே வந்து சுடலைமாட சாமி கிட்ட நிறைய பேர் கோர்ட்டு பிரச்சனை இருக்கும், வழக்குகள் நீடிச்சிட்டு இருக்கும். அத்தகைய கோர்ட்டு பிரச்சனைக்கு நீங்கள் வந்து ஒரு மனு எழுதி கொடுத்தீங்கன்னா சுவாமிகிட்ட அந்த மனு உடனடியாக அவர் எடுத்துக்கொண்டு உங்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து தருவார். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் நிறைய பேருக்கு இங்கே மருளாடுறவங்க கிட்ட வந்து கனி வாங்கி நிறைய பேருக்கு குழந்தை இல்லாதவங்கெல்லாம் குழந்தை பெற்றிருக்காங்க. நிறைய பேர் தொழில் இல்லாதவங்க வளர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. வீடு வாசல் இல்லாதவங்க இன்னைக்கு வீடு வாசலோடு இருக்காங்க, மன நிம்மதியோடு இருக்காங்க. எத்தனையோ வகையான பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு காணக்கூடிய இடமா இருந்துட்டு இருக்கு. அன்னதானங்கள் ரெகுலராக நடந்துக்கிட்டு இருக்கு நம்ம ஆலயத்தில். ஆக இங்கே வந்து பயனடைஞ்சு பரிபூர்ண சந்தோஷத்தோடு நான் இன்னைக்கு நின்று பேசுகிறேன், இந்த மக்கள் டிவி தொலைக்காட்சி முன்னாடி பேசுகிறேன் அப்படின்னா இதெல்லாம் வந்து மக்கள் டிவிக்கு நாங்கள் சொல்லணும் அப்படின்னா அம்பாள் எனக்கு செஞ்சிருக்க உண்மையை மட்டும்தான் நான் மக்கள்கிட்ட பேசுகிறேன்.
அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு உடல் உபாதை பிரச்சனை, குழப்பங்கள், கடன் பிரச்சனை, குடும்ப பிரச்சனையோடு நீங்கள் வரக்கூடியவங்க, அதாவது ஒரு பலி என்னால் இவ்வளோதான் வாங்க முடியும் அப்படின்னா ஒரு தேங்காய் வாங்கிட்டு வாங்க. அப்படி இல்லை அப்படின்னா முப்பலி கொடுக்கணும்னா தேங்காய், எலுமிச்சப்பழம், முட்டை வாங்கிட்டு வாங்க. அப்படி இல்லைன்னா 5 பலி கொடுக்கணும் அப்படின்னா தேங்காய், எலுமிச்சப்பழம், முட்டை, ஊமத்தங்காய், கொமுட்டிக்காய் வாங்கிட்டு வாங்க. அப்புறம் 5ல் ஊமத்தங்காயோ கொமுட்டிக்காயோ கிடைக்கல அப்படின்னா பட்சத்துக்கு ஒரு தடியங்காய், பூசணிக்கான்னு சொல்லுவாங்க, வெள்ளை பூசணிக்காய், அது வாங்கிட்டு வாங்க. இது 5 வாங்கிட்டு வந்தீங்கன்னா ஆலயத்தில் வச்சு உங்களை கர்மாக்கள் எல்லாத்தையும் சுற்றி போட்டு உங்களுக்கு கயிறு கொடுத்து உங்களுக்கு உள்ள பிரச்சனைகள் என்னன்றது சாமிகிட்ட சொல்லி அதை மனுவாக வச்சு அடுத்த பூஜைகள் காரியங்கள் செஞ்சு சாதிச்சு கொடுக்கறதுக்கு சாமிகிட்ட பூசாரிகள் எல்லாமே இருக்காங்க இங்கே. அதனால் நீங்கள் உங்களுடைய பிரார்த்தத்தை நீங்கள் எந்த தேசத்தில் இருந்தாலும் சென்னைக்கு வந்தீங்கன்னா பத்ரகாளி அம்மன் இருக்காங்க. இங்கே சென்னையில் பத்ரகாளி அம்மன் ஆலயம்னு பார்த்தா இங்கே தான் இருக்குது. மற்றபடி அதிகபட்சமான இதில் தென் மாவட்டத்தில் தான் இங்கே இருக்குது. அம்பாள் இங்கே மக்களுக்கு எல்லாருக்கும் அருள் பாலிக்கணுன்ட்டு தாம்பரம் பகுதியிலேருந்து ஏகப்பட்டமான கூட்டங்கள் வந்துக்கிட்டு இருக்கு. மக்கள் அம்பாளுடைய அருள் பெறணுன்றது மட்டும்தான் எங்களோட நோக்கம். நீங்கள் அம்பாளை வணங்கிட்டு உங்களோட பிரார்த்தத்தை வைங்க. அம்பாளே எல்லா காரண காரியங்களையும் உங்களுக்கு சாதிச்சு கொடுப்பா, நிம்மதி கொடுப்பா, எந்த ஒரு பிரச்சனைகள் இருந்தாலும் தீர்த்து கொடுப்பா. உங்கள் கோரிக்கை வைங்க, எல்லாமே உங்களுக்கு அருள் பாலிச்சு நல்லபடியாக கிடைக்கும்ன்றத சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இன்றைய மண்ணின் சாமிகள் நிகழ்ச்சிக்காக சென்னை சேலையூரில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ பத்ரகாளி அம்மன் கோவிலுக்கு தான் வந்திருந்தோம். வந்ததும் பத்ரகாளி அம்மனை தரிசிச்சோம். அதன் பிறகு இந்த கோவிலுக்கு அன்றாடம் வரக்கூடிய பக்தர்கள் பத்ரகாளி அம்மனை வழிபடுவதன் மூலமா அவங்க வாழ்க்கையில நடக்கக்கூடிய முன்னேற்றத்தை பத்தி நம்ம கூட பகிர்ந்துக்கிட்டாங்க. அதையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். பத்ரகாளி அம்மன் கோவிலுடைய அர்ச்சகர் இந்த கோவிலின் சிறப்பு பற்றியும் வரலாறு பற்றியும் நமக்கு எடுத்து சொன்னாரு. அதையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். நீங்களும் அருள்மிகு ஸ்ரீ பத்ரகாளி அம்மன் கோவிலுக்கு வந்து வழிபட்டு அருள் பெறுக. மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.